காலையில் எனக்கு தோன்றியது என்னன்னு கேட்டால், மாணவர்களை இந்த தீ நுண்மி காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடக்கூடாது, ஆனால் நாம் மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கு போனால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு. அன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டாங்கங்கிறதுனால முதல்ல குடும்பத்திலே யார்கிட்டையும் சொல்லாமல் செய்த செயல் அதுதான். என்னுடைய மகன்கிட்ட சொல்லி என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடுன்னு மட்டும் சொன்னேன். சன் தொலைக்காட்சியில் செய்திகளில் ஒளிபரப்பான தினகரன், தினத்தந்தி, தினமணி, தி இந்து தமிழ் திசை, இவங்க எல்லாருமே வேறு வேறு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதான் தான் இருக்குது, நீ நல்லா இருந்தா உன் குடும்பம் பரம்பரை எல்லாம் நல்லா இருக்கணும். அவர் அப்படி வாழ்த்துனப்ப எனக்கு உண்மையில கண்ணெல்லாம் கலங்கி புல்ல இருக்குது. வணக்கம், இது உங்கள் காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனல். தேடி சோறு நிததென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வீர வரிகளுக்கு காவியமாய் நமது காரைக்குடியில் பல்வேறு பணிகள், எழுத்துப்பணி, சமூக பணி மற்றும் ஆசிரியர் பணி என முப்பணிகளில் முப்பரிமாணம் காட்டும் பெயரிலும் செயலிலும் தென்றலாய் திருமதி பா தென்றலாசிரியை அவர்களோடு ஓர் நேர்காணல். வணக்கம் அண்ணா. வணக்கம். காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த ஒரு நல்ல நாளில் நம்மளை சந்திக்கிறதுல ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். பொதுவாக ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பணி. பல மாணாக்கர்களை நல்ல ஒரு நிலைமையில் உருவாக்குறதே ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர் பணிகளை நான் வியந்து பார்த்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு பார்த்தோம். நல்லா இயற்கையோட பேரிழவில் கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி பணிகளில் ஈடுபடும் போது நீங்கள் ஒரு வித்தியாசமாக பிள்ளைகளை வீடு தேடி போய் ஊக்குவிச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தையும் மட்டும் இல்லாமல் தனித்திறமையும் ஊக்குவிச்சு கொண்டு வந்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்வம் எப்படி அந்த சூழ்நிலை உருவானுச்சு, அதை பற்றி உங்கள் அந்த சம்பவங்கள். நான் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருக்கிறேன். அந்த கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களுக்கு புத்தகங்களை தமிழ்நாடு அரசு வழங்கிருச்சு. அரசு புத்தகங்கள், விலையில்லா புத்தகங்கள் வழங்கப்பட்டன. குழந்தைகள் கூட வாங்கிக்க வேண்டாம், பெற்றோர் வாங்கினா போதுன்னு சொன்னதுனால எங்களுக்கு குழந்தைகளை பார்க்காமல் அதை பெற்றோர்கிட்ட கொடுத்ததே கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் குழந்தைகள் பாதுகாப்புக்காக தான் அந்த திட்டம்ங்கிறதுனால சரின்னு ஒத்துக்கிட்டோம். ஆனால் அன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. ஏன்னு கேட்டால், புத்தகங்களை கையில் கொடுத்து குறிப்பேடுகளை கொடுத்து தினமும் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பாடம் நடத்தி எழுத வச்சு அவங்கள திருப்பி சொல்ல வச்சு அதுக்கப்புறம் திருப்புதல் நடத்தி இது எல்லாம் செய்து நாங்கள் தேர்வுக்கு கொண்டு போனால் தான் ஓரளவு மாணவர்கள் தொடக்கப்பள்ளி மாணவர்களை நல்லபடியாக கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபட வைக்க முடியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் புத்தகத்தை மட்டும் குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அந்த பிள்ளைங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கா எடுத்து கூட்டி வாசிக்க தெரியாத குழந்தைகள் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியரின் துணையின்றி இப்போ கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் வீணாத்தானே போகும் அப்படின்னு ஒரு இரவு முழுக்க யோசிச்சதில் காலையில் எனக்கு தோன்றியது என்னன்னு கேட்டால், மாணவர்களை இந்த தீ நுண்மி காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடக்கூடாது, ஆனால் நாம் மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கு போனால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டாங்கங்கிறதுனால முதல்ல குடும்பத்திலே யார்கிட்டையும் சொல்லாமல் செய்த செயல் அதுதான். என்னுடைய மகன்கிட்ட சொல்லி என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடுன்னு மட்டும் சொன்னேன். காரைக்குடியை 6 பகுதியாக நான் பிரிச்சுக்கிட்டேன். எங்களுடைய மாணவர்கள் வரக்கூடிய பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதிக்கு போகிறது. அங்கே போய் ஒரு மாணவன் வீட்டில் வெளியில் உட்காந்துக்கிட்டு முதல்ல சானிடைசர் கொடுத்து கைகளை நல்லா சுத்தம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் மாஸ்க் கொடுத்துட்டு எழுது பொருள்களும் நானே எடுத்துகிட்டு போவேன். கரிக்கோல், எழுதுகோல் இதெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து குறிப்பேடுகள் கொடுத்து அவங்கள்ட்ட புத்தகம் இருந்தது. அதனால் தமிழ், ஆங்கிலம், கணக்கு இது 3 பாடங்கள் தான் வாசல்லையே உட்கார்ந்து நடத்தினேன். அதனால் அதுக்கு பேர் வாசல் பள்ளி அப்படின்னு தொடங்கணும். இது ஆகஸ்ட் 2020 கிட்டத்தட்ட அந்த தீநுண்மி பரவிய காலங்கள் முழுக்கவே இந்த பள்ளிக்கூடம் இதே மாதிரி நடந்துச்சு. அது முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டால்,
ஆசிரியர் என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் நிச்சயமா நேரடியாக ஒரு ஆசிரியர் நின்று கற்பிப்பது போல் மாணவர்களுக்கு கற்பிக்க முடியாது. நிச்சயமா ஏன்னா நம்ம சொல்றோம்ல, எனி டெக்னாலஜி கான் ரீப்ளேஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்றோம். அது உண்மை அப்படின்னு உணர்ந்ததுனால, அந்த குழந்தைகள் மேல குழந்தைகளுடைய கல்வி நலனில் அக்கறை இருந்ததுனால ஓராண்டு காலம் அந்த மாதிரி வாசல் பள்ளின்னு சொல்லி நடத்தினேன். இதுல என்னன்னு கேட்டா, உண்மையில எங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்காக ஆரம்பிச்சது. ஆனா அங்க போய் வாசல்ல உட்காந்து போய் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து தெரு, இங்க உள்ளவங்க கடந்து போறவங்க எல்லாம் பார்த்துட்டு எங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மாணவன் அப்படின்னு எந்த குழந்தை இருந்தாலும் சொல்லி தருவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால கேஜி முதல் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் முதற்கொண்டு என் கூட வந்து வீட்டில் வாசல்ல தான். ஆனால் சில பெற்றோர்லாம் ரொம்ப வலியுறுத்தி கூட உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் தான் வந்து தீநுண்மை பரவி கொண்டிருக்கும் காலம், அதில் போதிய இடைவெளி விட்டு குழந்தைகளை உட்கார வச்சு முகக்கவசம் அணிய வச்சு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி 3 பாடங்களையும் நடத்தினதுல அது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் நீங்க போகும்போது மாணவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டாங்க, பெற்றோர்கள் அதுக்கு ஆதரவு எப்படி இருந்துச்சு, சில சங்கடங்கள் எதுவும் வந்திருக்கா அந்த காலகட்டத்தில்? இல்லை, சங்கடம்னு பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆனால் பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டால், பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, படிக்கலையேங்கிறது ஒரு கவலை. இன்னொன்று வந்து நாள் முழுக்க குழந்தைங்களை வந்து அவங்களால பார்த்துக்க முடியல. அவங்க செய்கிற சேட்டைகள் வந்து ரொம்ப அதிகம். அவங்க வந்து ஒரு 8:30 மணிலேருந்து 4:30 மணி வரை எங்கள்கிட்ட அனுப்பிட்டாங்கன்னா நாங்கள் ஆசிரியர்கள் பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து அவங்களுக்கு பணிச்சுமை அதிகம். இன்னொன்று வந்து எங்களுடைய பெற்றோர்கள்லாம் எப்படின்னா, விடிய காலைல 6:30 மணிக்கெல்லாம் 6:30க்கு வேலைக்கு போனாங்கன்னா மறுபடியும் மதியம் 3 மணிக்கு வர்றவங்க. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. அப்ப டீச்சர் வருவாங்க, ஒரு 4 மணி நேரம் இருப்பாங்க இந்த இடத்துல, அப்ப நம்ம பிள்ளைங்களை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் ஆதரவு கொடுத்தாங்க. இன்னொன்னு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பாடத்தை சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம வீட்டு பாடமும் கொடுப்பேன். அப்ப அந்த குழந்தைகள் வந்து அந்த நேரத்தையும் செலவழிச்சதும் பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பள்ளிக்கூடத்து நாள்ல கூட இப்படி வீட்டு பாடம் எழுதாது என் பிள்ளை, ஆனா நீங்க கொடுத்துட்டு போற வீட்டு பாடத்தை எழுதுறான் அப்படின்னு சொல்லி ஆங்கில வழியில் படிக்கும் பெற்றோர்களும் கூட சொன்னாங்க. அதனால பெற்றோர்கள்ட்ட நல்ல ஒரு ஆதரவு எனக்கு இருந்தது. பெரும்பாலான பெற்றோர்கள் ஏன் வாசல்ல உட்காருறீங்க, இங்க வந்து ஒரு மின்விசிறி கூட இல்ல, கொசு கடிக்கும் அப்படின்லாம் சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்காங்க. அது மாதிரி பெற்றோரை பொறுத்தளவு நல்ல ஆதரவு இருந்தது. குழந்தைகளை பொறுத்தளவு வந்து என்னை பார்த்தாலே மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏன் அவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, வேற ஆசிரியர்கள் யாரையும் பார்க்க முடியல. நான் வந்து பேசும்போதே வந்து குழந்தைகளோட கொஞ்சம் நகைச்சுவையாகவும் பேசுவேன். ஏன்னு கேட்டா, என்னுடைய நோக்கம் முதல்ல வகுப்பறையிலையும் அப்படிதான் இருக்கேன் இன்னைக்கு வர, குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, பிறகுதான் பாடப்பொருளை கற்பிப்பது. இந்த ஒரு நோக்கம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து என்னை பார்த்ததுமே டீச்சர்னே சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து சாய்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டில் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி சாய்மானே கூப்பிடுவாங்க, தென்றல் அம்மான்னு கூப்பிடுவாங்க. சில குழந்தைகள் ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா தென்றல்னே கூப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு இது இருந்ததுனால குழந்தைகள் எல்லாருமே நான் என்னைக்கு வருவேன், எப்போ வருவேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தாங்க குழந்தைகள். காலகட்டத்துல இணையவழி கல்வி தான் அதிகமாக இருந்தது. அது வந்து என்னதான் இருந்தாலும் அதை ஆன் பண்ணிட்டு பிள்ளைங்க அதை கவனத்துல ஈர்த்தாங்களாங்கிறது ஒரு கேள்வி கேட்டேன். அப்படி உள்ள சூழ்நிலை நீங்க அப்படி நேரடியா போனது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயமான ஒரு ஆனந்தத்தையும் அறிவையும் ஊக்குவிச்சிருக்கு. அது வந்து பெரிய பாராட்டுக்குரிய செய்தி. அதுல உங்களுக்கு ஆதரவு வெளி ஊடகங்கள் மற்ற இதெல்லாம் வெளிக்கு வந்தப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்தது? இது எங்களுடைய பள்ளி வந்து ஸ்ரீ கார்த்திகேயன் உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. அங்க தலைமை ஆசிரியர் அறிவுறுத்தல் படி நாங்க வகுப்பு நடத்தினோம், ஜூம் வகுப்பு, இணைய வழி வகுப்பு நடத்தினோம். ஆனால் என்ன அதில் எங்களுக்கு வந்து சிரமம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டால், ஒரு 60% பெற்றோர்கிட்ட திறன்பேசி இல்லை. அப்போ அந்த குழந்தைகளால் அந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியலை. அதனால தான் என்னென்னா, இது எல்லா குழந்தைகளும் படிக்கணும், எல்லா குழந்தைகளும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. இது வந்து நான் முகநூலில் பதிவிட்டேன். எதுக்காக முகநூலில் பதிவு செய்தேன்னு கேட்டால், மற்ற ஆசிரியர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், அவர்களும் போய் பாடம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் இதை முகநூலில் பதிவிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீதி வகுப்பறை, அப்புறம் வந்து அருகாமை பள்ளி, இந்த மாதிரிலாம் சில ஆசிரியர்கள் ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும்னு நான் பதிவிட்டதை சென்னையிலேருந்து ஒரு நிருபர், சன் தொலைக்காட்சி நிருபர், அந்த அண்ணா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே காரைக்குடியில் உள்ள சன் தொலைக்காட்சி நிருபர்கிட்ட சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு ஆசிரியர் கொரோனா காலத்தில் எடுத்துட்டு இருக்காங்க, வேற எங்கேயுமே இந்த மாதிரி வகுப்பு நடக்கிறதா தெரியல, நீங்க நேரா போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால முதல்ல சன் தொலைக்காட்சி நிருபர் தான் வந்து நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து காலாவாப்பட்டல் ஏரியாவில் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சத்தியான ஒருத்தங்க வீட்டு வாசல்ல
பாதி சிமெண்ட் தர பாதி மண் தர. ஓ. அவங்க கொடுத்த அந்த பழைய சாக்கு சேலை இதெல்லாம் விரிச்சு அதுல தான் நாங்க உட்காந்துருப்போம். ஏன்னா இடைவெளி விட்டு உட்கார்றதுனால எங்களுக்கு நிறைய தேவைப்பட்டது. அவர் அங்க வந்து முதல்ல நேர்காணல் பண்ணாரு, குழந்தைகள்கிட்ட பேசினாரு. சன் தொலைக்காட்சி நிருபர், பெற்றோர்களும் ஒரு 2 பேர் பேசினாங்க. அது சன் தொலைக்காட்சியில செய்திகள்ல ஒளிபரப்பானுச்சு. அதை பார்த்த உடனே வந்து மற்ற அச்சு ஊடகங்கள் தினகரன், தினத்தந்தி, தினமணி, தி இந்து தமிழ் திசை, இவங்க எல்லாருமே வேற வேற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தி இந்து கூட வந்து இதுக்கு வந்தாங்க, சந்தைப்பேட்டையில ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு முன்னால எடுத்தப்ப அங்க வந்தாங்க. அது மாதிரி தினகரன் வந்து பனந்தோப்புல ஒரு வீட்டுக்கு முன்னால எடுத்துக்கிட்டு இருந்தேன், அங்க வந்தாங்க. இப்படி அச்சு ஊடகங்கள் எல்லாமே வந்து நாளிதழ்கள் முதல்ல செய்திகளை வந்து பரப்புனாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த விதத்துல நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா வார இதழ்கள், நாளிதழ்கள் அதுலேயுமே நிறைய வந்துச்சு. இனிய நந்தவனம்னு ஒரு மாத இதழ், அதுக்கப்புறம் குங்குமம் தோழி, தங்கமங்கை, இது மாதிரி நிறைய இதழ்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இதழ்களாவது இருக்கும். மருதாணின்னு ஒரு மாத இதழ், இது மாதிரி நிறைய இதழ்கள்லையும் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த மாதிரி செய்றீங்க. அந்த இதழ் ஆசிரியர்கள்லாம் கூட அலைபேசியில வந்து நீங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்னு அதையும் சொன்னது. நம்ம வீட்டுல அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு அது காலப்போக்கில் அந்த பயம் தாண்டி உங்களுக்கு துணையாக இருந்த அந்த ஒரு நிகழ்வு, ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாம நம்ம ஒரு இடத்துக்கு உறுதியாக அதுல அவங்க பயமும் இருக்கும், பாதுகாப்பும் தேவைப்பட்டிருக்கும். அவங்களுடைய துணைகள் எப்படி இருந்தது? முதல் வகுப்பு நான் முடிச்சுட்டு வந்துதான், முதல் வகுப்பு எடுத்துட்டு வந்துதான் என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தொடங்கி இருக்கேன் அப்படின்னது. கொஞ்சம் அவங்களுக்கு மனசுக்குள்ள பயம், ஏன்னா ஏற்கனவே சில தொந்தரவுகள் எனக்கு இருக்கு, வீசிங் தொந்தரவெல்லாம் இருந்ததுனால ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நான் காரணத்தை சொன்னது சரி, வேற எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவருமே ஆசிரியர், புதுக்கோட்டை மாவட்டத்துல கல்லூர் உயர்நிலைப் பள்ளியில கணித பட்டதாரி ஆசிரியரா இருக்காரு. அதனால கணவர் ஒண்ணு சொல்லல. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் என்னை கொண்டு இறக்கி விடும்போது அம்மா பார்த்துமா, அம்மா கவனமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர போக வேண்டாம் அப்படின்னு எனக்கு சொல்லவே இல்லை. அதனால குடும்பத்தை பொறுத்தளவு எனக்கு வந்து நல்ல ஆதரவு தான். என் அம்மாவுமே ஆசிரியரா இருந்ததுனால நீ சொல்லி கொடுக்கறது சரி, இது ஒரு நல்ல நோக்கம், ஆனா நீ பத்திரமா இருந்துக்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்களே தவிர எனக்கு குடும்பத்துல வந்து முழுக்க எல்லாருடைய ஆதரவும் இருந்ததுனாலதான் நான் வந்து வெளியில வர முடிஞ்சிச்சு. நிச்சயமா. இந்த பாடம் நடத்திட்டு இருக்க காலகட்டத்தில் பெற்றோர்களோட ஒரு சுமூக உறவு நிறைய ஏற்பட்டிருக்கும். பள்ளிக்கூடத்தில் வந்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூடுதலான ஒரு நெருக்க உருவாயிருக்கும். அது போன்ற இதில் பெற்றோர்களுடைய ஒரு நெகிழ்வான சம்பவங்கள் என்ன இருக்கு? ஆமாம், நான் வந்து சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையோட படிக்கட்டுகளில், ஏன்னா மதியம் வந்து 2லேருந்து 4 மணி வரை அந்த கடை மூடி இருப்பாங்க. அதனால அந்த கடையின் படிக்கட்டுகளில் அமர்ந்து தான் நாங்கள் வந்து பாடம் நடத்திட்டு இருப்போம். அப்போ இந்த 2 மணி வரை இந்த சுகாதார பணியாளர்கள்லாம் அங்கே வந்து உட்காருவாங்க, ரொம்ப சத்தம் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு தாத்தா, நான் தான் படிக்கல, பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, ஏன் தாயி இப்படி சத்தம் போடுறீங்க, நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுனா என்ன அப்படின்னு அவர் அவங்கள, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு, ஏன்னா பொதுமக்கள் ஒரு பொது இடத்துல உட்காந்து பேசுறாங்க, அப்ப நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் இருந்துட்டேன். ஆனா அந்த தாத்தா முன்ன பின்ன பார்த்தது இல்ல, அவர் அவங்கள்ட்ட அப்படி சத்தம் போட்டு அமைதியா இருக்க சொல்லிட்டு என்னை வந்து கையெடுத்து கும்பிடுறாரு. அவருக்கு வந்து வயது 80 வயதுக்கு மேல இருக்கும், நடக்கிறதே கொஞ்சம் மெதுவா தான் நடக்கிறாரு. கையெழுத்து கும்பிட்டுட்டு, ஆத்தா என் கையில வந்து பணங்காசு இல்ல, நீ வந்து கோயில் வாசல்ல உட்காந்து நீ சொல்லி கொடுக்குற, நீயும் தெய்வம் தான், எனக்கு நீயும் கடவுளாத்தான் தெரியுற, என்கிட்ட ஒரு மாங்காய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல பெரிய மாங்காய், நம்ம ஊர்ல வந்து இந்த கல்லா மாங்காய், மூக்கு மாங்காய் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாங்காய் நல்லா நம்ம ஒரு கையில இப்படி பிடிச்சா பெருசா இருக்கும், அந்த அளவு மாங்காய் என் கையில கொடுத்து, எனக்கு இதான் தான் இருக்கு, நீ நல்லா இருந்தா உன் குடும்பம் பரம்பரை எல்லாம் நல்லா இருக்கணும். அவர் அப்படி வாழ்த்துனப்ப எனக்கு வந்து உண்மையில கண்ணெல்லாம் கலங்கி புல்ல அரிச்சிருச்சு. அது மாதிரி கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு வரை அந்த தாத்தாவை நான் மறுபடியும் பார்க்கவும் முடியல. அதை உடனே நாங்க எதிர் வீட்டுல கொடுத்து அவங்க அம்மா வந்து அதை நறுக்கி துண்டு துண்டா போட்டு தர சொல்லி நாங்க மாணவர்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். இது வந்து இங்கே சிவன் கோயில் பகுதியில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. அது மாதிரி பனந்தோப்பு பகுதியில் வந்து மகாலட்சுமின்னு ஒருத்தருடைய அம்மா, ரொம்பவும் அவங்க வந்து வறுமை நிலையில இருக்கவங்க. நான் வகுப்பு எடுக்கும்போது 2-3 தடவை எங்களை கடந்து போறாங்க, எப்பொழுதும் அப்படி போக மாட்டாங்க.
என்னன்னு கடைசியாக பார்த்தா வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வாங்க டீச்சர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லைம்மா நான் தான் வர்றது இல்லைல்ல, நான் இங்கேயே இருக்கேன், என்னன்னாலும் சொல்லுங்க அப்படின்னா ஒரு சின்ன தட்டில் கேசரி வச்சு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கேசரிக்கு தேவையான பொருள்கள்லாம் கூட ஒன்று ஒன்றா போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கடையில் வாங்கிட்டு வந்து அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. 2 பெண் குழந்தைங்க அவங்க வீட்டில், பையன் ஒருத்தன், 3 குழந்தைங்க. இந்த 3 பிள்ளைங்களையும் வந்து கரை சேர்க்கணுமேன்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் இப்படி வீடு தேடி வந்து வாசலில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறீங்களே டீச்சர், உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், இந்த கேசரி தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. அப்பையும் அப்படிதான், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா, நான் வந்து உங்களோட சகோதரி போல, அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், பகிர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் வந்து நான் பகிர்ந்து சாப்பிட்டு வந்தோம். அதுவும் ஒரு ரொம்பவே எனக்கு வந்து மனசை கரைத்த ஒரு விஷயமா இருந்தது. விருதினை விட ஒரு ஆத்மாத பாராட்டு மனிதர்கள்ட்ட வாங்குறது மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும். இந்த கல்வி தாண்டி அந்த துறையில் ஊக்குவிச்ச கலை அவங்களுடைய இதுகளை அந்த நேரத்தில் நீங்க எதுவும் அவங்களுக்கு தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து சம்பவம்? ஆமா, இது என்ன செய்யணும்னு கேட்டால் குழந்தைகளுக்கு வந்து செடி வளர்க்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அது வந்து அந்த கொரோனா காலத்தில் ஒன்றும் பாதுகாப்பு இருக்காது இல்லை. அதனால வீட்டில் உள்ள கடுகு, இது வெந்தயம், இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட முளைச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அப்போ வந்து பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு வீட்டில் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அமீர் முகமதுன்னு. அந்த பையன் வீட்டில் முகமது கைஃப், அமீர் முகமது 2 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க நான் சொன்னதை கேட்டு தக்காளியை பிழிஞ்சு விட்டு செடி வளர்ந்துருச்சு. அப்புறம் கடுகை போட்டு செடி வளர்ந்துச்சு. வாழை வந்து யார் வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க தோட்டத்திலேயே காமிச்சாங்க. அது வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம சொன்னதை வந்து குழந்தைகள் உடனே செய்தார்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து தினமுமே நம்ம பாடம் நடத்துகிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு அழுத்து போயிடும் அப்படிங்கிறக்கா வீட்டில இருந்து மடிக்கணினி எடுத்துகிட்டு போவேன். மடிக்கணினி எடுத்துகிட்டு போய் அதில் அதுங்களுக்கு தட்டச்சு செய்கிறது, படம் வரைகிறது, வண்ணம் தீட்டுறது, அதெல்லாம் ஒரு நாளைக்கு சொல்லி கொடுப்பேனா. அப்புறம் வீட்டில இருந்தே வந்து 2 பந்துகள் நல்லா தண்ணியில் போட்டு கழுவி ஸ்டெரைல் பண்ணிட்டு கொண்டு போயிடுறது. கொண்டு போய் தள்ளி தள்ளி குழந்தைகளை நிற்க வச்சு பந்து விளையாட சொல்றது. அதுலேயும் குழந்தைங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. படித்து முடிச்சதும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது விளையாட்டுன்னா அதையும் நம்ம திருப்பி திருப்பி செஞ்சா குழந்தைங்களுக்கு அழுத்து போயிரும்ல. அப்ப என்னன்னு கேட்டா அந்த ஃபயர் இன் த மவுண்டெயின் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, அதை எப்படி மாத்திட்டேன்னு கேட்டா கொரோனா இன் த சொசைட்டி ரன் 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 அப்படிங்கிற பாட்டா மாத்தியாச்சு. மாத்தி அந்த பாட்டை பாடி குழந்தைங்க சுத்தி வரணும். அப்போ வந்து 0வும் 1 மட்டும்தான். ஏன்னா 2 சொன்னா கூட 2 குழந்தைங்க வந்து 1 சேரணும். அதனால 0 சொல்றது 1 சொல்றது இப்படி மாத்தி மாத்தி அந்த விளையாட்டு. இது மாதிரி கொஞ்சம் சில விளையாட்டுகளையும் மாற்றி, நம்ம ஏற்கனவே குழந்தைகளா இருந்த சமயத்தில் உள்ள விளையாட்டுகளையும் மாற்றி கொடுத்ததுனால குழந்தைகள் வந்து பார்த்தாலே தூரத்துல பார்த்தாலே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஒரு ஆற கூச்சலா இருந்தது. அந்த மாதிரி எனக்கும் அதனால மகிழ்ச்சியாகவும் ஒரு திருப்தியாகவும் இருந்தது எனக்கு. ரொம்ப சிறப்பு. அதாவது பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் செல்லுகளில் மூழ்கி இருந்த பிள்ளைகள், நீங்க செல்லும் இடமெல்லாம் செல்லு இல்லாம இருந்துக்கிறது உங்க சொல்லுல தெரியுது. இந்த மாதிரி ஒரு பணியால நிறைய ஊக்குவிச்சிருக்க உங்களுக்கு வந்து நாங்க சந்திச்சதே எங்க காரைக்குடி வைப் சார்பா ரொம்ப பெருமையாகவும், உங்க பணி இன்னும் பலதரப்பட்டு நீங்க நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருப்பீங்க. இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய விருதுகள் பற்றிய ஒரு சின்ன தகவலையும் தெரிவித்தா எங்களுக்கு மகிழ்ச்சி. விருதுகள் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வந்து வேண்டி விண்ணப்பித்து பெறுவதில்லை. எனக்கு வந்து இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு அரிமா சங்கத்திலிருந்து ஒரு விருது கொடுத்தாங்க. அது தவிர வேறு எந்த அங்கீகாரமும் வந்து கொரோனா காலத்தில் இவ்வளோ சிரமப்பட்டு நடத்துனாங்கிறதுக்கு கிடைக்கல. அது பரவாயில்ல, நம்ம குழந்தைகளுக்காக செஞ்சது. ஆனால் என்னுடைய ஆசிரியர் பணிக்காகவும் என்னுடைய எழுத்து பணிக்காகவும் நிறைய நான் விருதுகள்லாம் வாங்கியிருக்கேன். உண்மையில் அந்த விருதுகள்லாம் வைக்க இடம் இல்லை, அந்த அளவுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். குறிப்பாக வந்து தினமலரில் கொடுப்பாங்கல்ல விருது, அந்த விருது வாங்கியிருக்கேன். லட்சிய ஆசிரியர் அப்படிங்கிற விருது பெற்றேன்னா. அதுக்கப்புறம் வந்து கல்வி சுடர், நிலா சுடர், அந்த மாதிரி நிறைய விருதுகள். அப்புறம் வந்து சிறந்த ஆசிரியர், ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் விருது, இந்த மாதிரி 2 அடுக்குகளில் வச்சிருக்கேன் நான் என்னுடைய நடுக்கூடத்தில். அது தவிரவும் வந்து சில விருதுகள்லாம் அடுக்க நேரம் இல்லாமல் உள்ளே வச்சிருக்கேன். அதனால விருதுகள் வந்து ஓரளவு கிடைச்சிருக்கு. அப்புறம் திருப்பூர் சக்தி விருது கிடைச்சிது, என்னுடைய முதல் நூலுக்காக கிடைத்தது. அது மாதிரி சில விருதுகள்லாம் எனக்கு வந்து, அந்த விருதுகள்லாம் என்னன்னு கேட்டால் நான் ஒரு ஊக்குவிப்பாக எடுத்துக்கிறேன். எனக்கு நானே போட்டியாளர்களாக இப்போ நான் செயல்படுவதை காட்டிலும் இன்னும் சிறப்பாக செயல்படணும், அதுக்காக தான் நம்மளை அழைத்து விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு தருணத்தில் காரைக்குடிக்கு நமக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஆசிரியராக திகழும் திருமதி பா தென்றல் அவர்களை சந்தித்ததில் இந்த காரைக்குடி மிகவும் பெருமைப்படுகிறது. மிக்க நன்றி.
நன்றி. காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அனைவரும் எங்களுக்காக காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனலை பார்த்ததும், இந்த நிகழ்ச்சியை பார்த்ததும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய இந்த விருப்ப குறியீடுனாலும் பின்னூட்டத்தினாலும் நீங்கள் பகிர்தலினாலும் நாங்கள் வளருவோம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பேர்